16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பம் ஆக்கிய தாயின் கள்ள காதலன் கைது. திருப்பூரில் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக 48 வயது பிரான்சிஸ் கைதானார். மதுரையைச் சேர்ந்த நபருக்கு ஒரு பெண்ணுடன் கள்ள தொடர்பு ஏற்பட்ட நிலையில் அப்பெண்ணின் மகளுடன் மூவரும் திருப்பூரில் வாடகைக்கு வீடு எடுத்தும் வசித்து வந்துள்ளார். அப்போது பிரான்சிஸ் சிறுமியை வன்கொடுமை செய்துள்ளார். சிறுமிக்கு வயிற்று வலி ஏற்பட பரிசோதித்ததில் அவர் 8 மாத கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் புலி தத்தெடுத்த நடிகர் சிவகார்த்திகேயன். சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சிங்கம் மற்றும் புலியை நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்துள்ளார். ஜெரியர் என்ற சிங்கம் மற்றும் யுகா என்ற புலியின் 3 மாதங்களுக்கு தேவையான கவனிப்பு மற்றும் பராமரிப்பு செலவை அவர் ஏற்றுக்கொண்டார். இதனை பூங்கா நிர்வாகம் தனது எக்ஸ் பக்கத்தில் அறிவித்துள்ளது. சிவகார்த்திகேயன் தற்போது AR முருகதாஸ் இயக்கத்தில் மதராசி படத்தில் நடித்து முடித்துள்ளார். இரட்டை இலை மேலே தாமரை மலரும் நயினார். தமிழக பாஜகவின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள நயினார் நாகேந்திரன் சேலத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அதிமுக கூட்டணி தொடர்பான கருத்துக்களை யாரும் தெரிவிக்க வேண்டாம் எனவும் தலைமையின் அறிவுறுத்தலின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். வரும் தேர்தலில் இரட்டை இலை மேலே தாமரை மலரும் என்று அவர் கூறியிருந்தார்.